அந்த முன்னா வந்து 5 லட்ச ரூபாய் வந்து கமிஷன் வாங்கினாங்க. இதுக்கு வந்து ஆதாரம் இருக்கா? ரஜினி நாயக்க கூட சொல்றேன். நான் கூட அக்கா பணக்கா நான் கூட வந்து இவ்வளவு பணம் வந்து இத்தனை பைசா 20 பைசா வட்டிக்கெல்லாம் வாங்கி செலவு பண்ணிட்டேன். ஏன்பா எதுக்கு செலவு பண்ணீங்க? ஒருத்தர்கிட்ட 10-12 லட்ச ரூபாய் வாங்கினேன்ல, சத்திர செலவு போக மிச்ச காசு எங்க? அது ஒண்ணு கமிஷன் காசு தானே. புரியுதுங்களா? இது போல நிறைய விஷயங்கள், அது இல்லாம மறைமுகமான விஷயங்கள்லாம் வந்துட்டு உனக்கு நான் நாயக்கு தட்டு தரேன், எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துரு. இப்போ வந்து நீங்க இப்போ சென்னையில வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சு இந்த ஜமாத்துக்கு முடிவு விழா வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான சில தகவல்களும் சொல்லும் பொழுது இப்போ அவங்களுக்கு அந்த பதற்றம் இல்லையா? இன்னைக்கு மூளைக்கு மூளை, சந்துக்கு சந்து, தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு ஒரு திருநங்கை வந்து கருப்பு கொடி காட்ட ஆரம்பிச்சு. ஓஹோ, இது எல்லாத்தையுமே நம்மளால சமாளிக்க முடியாது, இது எல்லாத்தையுமே நம்மளால பேஸ் பண்ண முடியாதுன்னு முன்னா என்ன பண்ணிட்டாங்க, பின் வாங்கிட்டாங்க. ஒரு நாயக்குல யாராவது ஒருத்தவங்க அடுத்த மாலக்கா உருவாக்குறதுக்கான வாய்ப்பு உள்ளது. இந்த நாயக்கு சிஸ்டம் இருக்கும் போதே முன்னாவை அழிச்சிட்டு பேசார் பகுதியை சேர்ந்த அதுக்கு என்ன கெப்பாசிட்டி மேம், அந்த பதவிக்கு வர்றதுக்கு என்ன கெப்பாசிட்டி தேவைப்படுது ஒரு திருநங்கைக்கு? அதாவது மாலக்கா வரதுக்கு என்ன கெப்பாசிட்டி தேவைப்படுதுன்னா, இது இருந்தா கூட நல்ல கெடாகஜ மாதிரி ஒரு 4 திருநங்கைகள் ஹைட்டும் வெயிட்டுமா அவங்கள பார்த்தா சாரி கட்டினாங்கன்னா சரத்குமார் சார் பார்த்த மாதிரி இருக்கும். இது வந்து வெள்ளைபானு இப்போ போடுறாங்கன்னு சொல்லலை, அவங்க சம்மந்தப்பட்டவங்கள சொல்றேன். புரியுதுங்களா? அதை நீ ஏதோ ஒரு கமிஷன் வாங்கிக்க வேண்டியதுதான். இவங்கள பத்தி இவ்வளோ கேவலமா நீங்க சொல்றீங்களேன்னு கேட்டா சொல்றேன். மந்த்ராவின் பார்வையில நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். பல தடைகளை தாண்டி திருநங்கை சமூகத்திற்காக போராடி குரல் கொடுத்து கொண்டிருக்கும் வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனர் திருநங்கை மந்த்ரா மேம் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். மந்த்ராவின் பார்வையில் இருக்கும் அனைத்து நேயர்களுக்கும், திருநங்கைகளுக்கும், திருநம்பிகளுக்கும். கடந்த வீடியோல பாத்தீங்கன்னா திருநங்கைகள் தலைவிகளுக்கெல்லாம் தலைவியா இருக்கக்கூடிய முன்னாட்சி அவர்கள் வந்து 5 லட்சம் லஞ்சம் வாங்கியிருந்தாங்க. ஆல்ரெடி அந்த நாயக் பதவிக்கு வந்து 20 லட்சம் வாங்கியிருந்தாலும் தனிப்பட்ட முறையில ஒரு 5 லட்சம் லஞ்சம் வாங்கியிருந்தாங்க அப்படின்ற மாதிரியான பரபரப்பான சில தகவல் எல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. இதற்கு எதிர்வினை உங்களுக்கு வந்து நாயக் சிஸ்டம் சைட்ல இருந்து ஏதாவது வந்திருக்கா மேம்? இந்த விஷயம் தெரிஞ்ச சில திருநங்கைகள் உங்களை தொடர்பு கொண்டு பேசியிருந்தாங்களா? அதாவதுமா, முன்னா அந்த முன்னா வந்து 5 லட்ச ரூபாய் வந்து கமிஷன் வாங்கினாங்க. இதுக்கு வந்து ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஏன்னா கொடுத்தவங்கெல்லாம் வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னு என்கிட்ட சொல்றாங்களே கண்டி பகிரங்கமா ஒரு மீடியால சொல்லுவாங்கன்னா முடியாது. ஏன்னா அவங்க கீழே ஒரு 50-100 திருநங்கைகள் இருக்காங்க. நாளைக்கு அவங்க வந்து அவங்கள மதிக்க மாட்டாங்க, ஒரு விஷயம். ஆனா பாதிச்சு இந்த நாயக் சிஸ்டமே வேணான்னு இப்போ வெளியே வரவங்க, ஏற்கனவே வந்திருக்கவங்க சொல்லுவாங்களான்னு கேட்டா தெரியல. இனி வெளியே வருவங்க சொல்லுவாங்க முன்னாக்கு எவ்வளவு கொடுத்தோம் கொண்டோம். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வந்து ஒரு 1 இயர் முன்னாடி நான் ஒரு ஆடியோஸ்லாம் வந்து நான் வெளியிட்டு இருந்தேன். அதில் பாருங்க, புளியாந்தோப்பு பகுதியை சேர்ந்த பானு ஸ்ரீ நாயக் அவங்க வந்து பேசியிருப்பாங்க. என்னன்னா, நான் 12 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கேன், 20 லட்ச ரூபாய் வரைக்கும் அழிச்சிருக்கேன், நான் 10 பைசா வட்டியில் 20 பைசா வட்டிக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், என் பணத்துக்கு என்ன வழின்னு அப்படி ஒரு ஆவேசமா ஒரு எப்படி சொல்றது, ஒரு வெறித்தனத்தோடு பேசியிருப்பாங்க. அது போதாதா? சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நாயக்குங்க, அதுக்கப்புறம் நிறைய பேர் அதே போல இது வந்து ரஜினி நாயக்க கூட சொல்றேன். நான் கூட அக்கா பணக்கா நான் கூட வந்து இவ்வளவு பணம் வந்து இத்தனை பைசா 20 பைசா வட்டிக்கெல்லாம் வாங்கி செலவு பண்ணிருக்கேன். ஏன்பா எதுக்கு செலவு பண்ணீங்க? முன்னாக்கு ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டு நீங்க கொஞ்சம் அப்படி உங்களை ஆடம்பரத்தை பார்த்துக்கிட்டு மிச்சம் இனி வரும் காலத்துல எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? 20 பைசா 20 லட்ச ரூபாய் 20 பைசா வட்டிக்கு வாங்கி கட்டணுங்க. நீங்க இனி உங்ககிட்ட கேட்கறவங்களுக்கு நீங்க எத்தனை பைசா வட்டி கொடுக்கலான்னு கணக்கு பண்ணி இறைச்சிங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த முன்னாவும் வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு இருப்பாங்க, நல்லா கவனிக்கணும். அது கூட நான் நிறைய சேனல்ஸ்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணிருக்கேன். என்னன்னா, நான் இனிமேல் நாயக்கு கிடையாது, நான் வச்ச எண்ணெய் பூ, நான் வச்ச மாலக்கு பூ, நான் வந்து இனிமேல் மாலக்கு கிடையாது சொல்லிட்டு எல்லாரும் கேளுங்க. எல்லா கணக்கு வழக்கையும் நான் சொல்றேன், எல்லா கணக்கு வழக்கையும் நீங்க கேளுங்க, நான் எல்லா கணக்கு வழக்கையும் சொல்றேன்னு இருப்பாங்க. என்ன கணக்கு என்ன வழக்கு?
அப்ப இவங்களுக்குள்ள இந்த 21 நாயக்குங்களுக்கும் இந்த மாலக்குக்கும் என்ன கணக்கு வழக்கு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கொடுக்கல் வாங்கல் ஏதோ இருக்கு. அதென்ன உண்மை. குடுக்கல் வாங்கல் இருக்கு. எல்லாருமே 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் தனிப்பட்ட முறையிலயும் முன்னா கொடுத்துருக்காங்க. தட்டு வாங்குறதுக்கும் ஒரு 10 அதாவது முதலாவது ஒரு 15 பேரை வந்து நாயக்கா ஆக்குனாங்க. அந்த 15 பேருக்கு 1,50,000 1,25 லட்சமோ ஏதோ வாங்கிட்டு பண்ணாங்க. ரெண்டாவது ஒரு 6 பேரை வந்து நாயக்கா ஆக்குனாங்க. ரெண்டாவது ஆன 6 பேரு தான் பாத்தீங்கன்னா ரஜினி, பானுஸ்ரீ, நுங்கம்பாக்கம் சேச்சி நாயக்கு, நுங்கம்பாக்கம் ஜோதி நாயக்கு, எண்ணூறு ஜோதி நாயக்கு, அதுக்கப்புறம் இந்த வினித்ரா நாயக்கு. இவங்க 6 பேர். சரிங்களா? இந்த 6 பேர்கிட்டயுமே வந்து இவங்க வாங்கியிருக்கிறது 10ல இருந்து 12 லட்சம் ரூபாய். எதுக்காக 10ல இருந்து 12 லட்சம் ரூபாய் நீங்க வாங்குனீங்க? அப்போ அவங்க அந்த இடத்துல என்னவா இருக்கும்? ஃபங்க்ஷனுக்கு ஒரு 2 லட்சம், 6 2 12, ஒரு சத்திரம் எடுத்து அந்த சத்திரத்துல 6 பேருக்கு சாப்பாடு, வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு இதெல்லாம் போறதுக்கு ஒரு 10-12 லட்சம் ரூபாய் செலவாகுது அப்படின்னாக்கா ஒரு 2 லட்சம், ஒரு ஆளுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் ஷேர் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோ. மிச்சம் இருக்கிற 8 லட்சம் அதுல 5 லட்சம் ரூபாய் முன்னா கமிஷன். புரியுதுங்களா? இன்னும் 3 லட்சம் ரூபாய் வந்து முன்னாக்கு ஜிங்சான் தட்டுறாங்க பாருங்க, மாலக்கு வாழ்கன்னு கொடியெல்லாம் அந்த நேரத்துக்கு பிடிச்சிருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு வாயில ஏதோ ரவரவோ, இந்த நீ ஒரு 50 வச்சுக்கோ, நீ ஒரு 20 வச்சுக்கோ, அப்படி கொடுத்து எல்லாரையும் சரி பண்ணி பண்ண விஷயங்கள் தான் இது அனைத்துமே. இதுக்கு எவிடன்ஸ்ன்னு கேட்டா இதுதான் எவிடன்ஸ். ஒருத்தருக்கிட்ட 10-12 லட்ச ரூபாய் வாங்கினல, சத்திர செலவு போக மிச்ச காசு எங்க? அது ஒண்ணு கமிஷன் காசு தானே. புரியுதுங்களா? இது போல நிறைய விஷயங்கள், அது இல்லாம மறைமுகமான விஷயங்கள்லாம் வந்துட்டு உனக்கு நான் நாயக்கு தட்டு தரேன், எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துரு. புரியுதுங்களா? இப்போ மற்ற மாவட்டத்துல பாத்தீங்கன்னா பெரியவங்க எல்லாருமே உட்காந்து கன்சல்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி 41 மாவட்டத்துக்கு 41 தலைவிகள், பெரிய தலைவிகள், 41 கல்நாயக்குகள், இது மாதிரிலாம் சேர்க்கும் போது எல்லாரையும் கூப்பிட்டு பேசிதான் ஒரு முடிவு. ஆனா இங்க யாரையும் கூப்பிடவும் இல்லை, யாரையும் பேசவும் இல்லை. இவங்களே 21 பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க, முன்னாவை தூக்கி நடுவுல உட்கார வச்சுட்டாங்க. இவங்க எல்லாம் வந்து நாயக்கா ஆயிட்டாங்க, அவங்க மாலக்கா ஆயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, எல்லாரும் வாங்க. அப்ப சென்னையில இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னன்னா, நாங்கெல்லாம் வந்து உண்மைக்கு சொல்லணும், நான்லாம் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பார்த்ததே கிடையாது. இந்த தட்டு கொடுக்குறதுனா எப்படி, இந்த தட்டுனா எப்படி? ஏன்னா நான் சென்னை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் போனது கிடையாது. இன்ஸ்டால தான் பார்த்துருக்கோம், நேர்ல பார்த்தது கிடையாது. அப்ப எங்களுக்கெல்லாம் ஆர்வம் இருக்காதா? நம்ம போய் நேர்லயே பார்க்கணும், இது எப்படிதான் பண்றாங்க, இதுக்கு என்னதான் செய்யுது, எண்ணெய் வைக்கிறேன்றாங்க, எண்ணெய் ஊத்துறேன்றாங்க, ஏதோ சொல்றாங்க, எங்க எண்ணெய் வைக்கிறாங்க, எங்க எண்ணெய் ஊத்துறாங்க, இதெல்லாம் பார்க்கணும்னு கும்பல் போய் சேராதா? மற்றபடி எல்லாருமே இந்த தட்டு கொடுக்கறத வந்து நாங்க ஏத்துக்கிறோம், எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்லாம் போய் யாரெல்லாம் போயிட்டு அந்த சபையில உட்காரல. இன்னொன்னு, திருநங்கைகளுக்கு எல்லாருக்குமே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், திருநங்கை அனைவருக்குமே வந்து ஆடல் பாடல் ரொம்பவே பிடிக்கும். சாதாரணமா ஒரு வழியில போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு எதிர்க்கு ஒரு சாவு வருது, ஒரு மோளம் அடிக்கிறாங்கன்னா இவங்க என்னதான் கண்ட்ரோல் பண்ணலாம், அந்த கால் துடிக்கும், தட தட தடன்னு ஒதுரும். ஐயோ கூப்பிட மாட்டா, போய் ஒரு 2 குத்தாவது குத்திட்டு வந்துடலாமேன்னு இருக்கும். அப்போ இந்த சத்திரங்கள்ல வந்து நல்ல டோலி பஜா அது இதுன்னு மோளங்கள்லாம் வச்சு நல்ல நல்ல சாங் எல்லாம் போடும்போது அங்க போய் ஆடணுன்ற மாதிரியாவது ஓட மாட்டாங்களாமா சிலர். ஸோ அதுதான் நடந்துச்சு. இவங்களுக்கு தட்டு கொடுக்குறாங்க, நாங்க சந்தோஷத்துல வாழ்த்துறோம், பணத்தை வாரி இறைக்கிறோம் அப்படின்ற ஆசைகள் எல்லாம் வந்து திருநங்கையை அங்க கூட்டம் சேரல. சாப்பாடும் பாத்தீங்கன்னா ஏதோ பொப்பை சிஸ்டம் வச்சோம், அதுக்கு இவ்வளோ ஆச்சு அவ்வளோ ஆச்சுன்ட்டு ஏன் வச்சிங்க? புரியுதுங்களா? அதை கணக்கு காட்டணும், கணக்கு காட்டி நீ வாங்கின காசை சரி பண்ணணும். இல்ல மேம், இப்போ இவ்வளவு காசை இறைச்சவங்க வந்து முன்னாவர்கள் முன்னாடி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜமாத் சிஸ்டத்தை க்ளோஸ் பண்றேன் நான் சென்னையில அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் இவ்வளவு பணத்தை அழிச்சிருக்கேனே அப்படின்னு புலம்புனாங்க வெள்ளைபானு அவர்கள்லாம். இப்போ வந்து நீங்க இப்போ சென்னையில வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சு இந்த ஜமாத்துக்கு முடிவு விழா வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான சில தகவல்களும் சொல்லும் பொழுது, இப்போ அவங்களுக்கு அந்த பதற்றம் இல்லையா? அந்த காசு செலவழிச்சோமே, நம்ம காசு போகுது அப்படின்ற பதற்றம் இல்லையா? எல்லாருக்குமே இருக்குமா. அதாவது அப்போ வந்து 1 இயர் முன்னாடி வந்து மந்த்ரா மட்டுமே இந்த நாயக்கு சிஸ்டம் வந்து எதிர்த்த, மிச்சம் எல்லாருமே வந்து பச்சை கொடி தான் காமிச்சாங்க, மந்த்ரா மட்டும் தான் கருப்பு கொடி காமிச்சேன். சரிங்களா? அதனால வந்து இவங்க அத்தனை பேருமே கொஞ்சம் ஒரு டபுள் மைண்ட்ல இருந்தாங்க, இத க்ளோஸ் பண்ணலாமா இல்ல இதோட ஒன்றி வாழலாமா இப்படின்ற மாதிரிலாம் இருந்தாங்க. அதே போல சென்னையில உருவாக்கப்பட்ட இந்த நாயக்கு சிஸ்டம் வந்து ஒரு 3-4 வருஷத்திலேயே அழிஞ்சு போயிடுச்சுன்னா, மற்ற மாவட்டத்துல இருக்கக்கூடிய நாயக்குகள் நம்மள மதிக்க மாட்டாங்களே, நம்மளுக்கு அசிங்கமாச்சு, அதனால
கீழே விழுந்தாலும் மீசில மண்ணு ஒட்டலன்ற மாதிரி தட்டி விட்டுட்டு அந்த கம்பளி பூச்செல்லாம் தூக்கி போட்டு அப்படி ஒரு பரப்பலா இருந்தாங்க. இப்போ இந்த ஒரு 6 மாச காலமா பாத்தீங்கன்னா பெரும் பிரச்சனைகள், சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள். இந்த நாயக்கு சிஸ்டம்ல இருக்கக்கூடிய திருநங்கைகள் போறது, திருடுறது, வழிப்பறி பண்றது, போறவங்க வரவங்க எல்லாம் அடிக்கிறது, குடிச்சிட்டு ரோட்ல படுத்து கிடக்குறது, ஒரு நிறைய திருநங்கையை விஷயங்கள். வெட்டின சம்பவங்கள் கூட இப்ப நம்ம ஆஹ் கடந்த இப்ப சமீபத்துல அது இப்போ 1 மாசமா நடக்குது. இது போல நடக்கும்போது இப்ப என் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு திருநங்கை வந்து இன்னொருத்தர் வீட்டுல போயிட்டு ஏதோ ஒண்ணு திருடிட்டு வந்துட்டாங்க, இல்ல அந்த சைடு போகக்கூடிய பாலியல் தொழில நிற்கும் போது ஏதோ ஒரு பையன்கிட்ட செயின் பறிச்சுட்டேன், அது கையங்காலமா மாட்டிக்கிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மாட்டிக்கிட்டாங்க. அந்த ஃபுட்டேஜ் மந்த்ரா கிட்ட போயிடுச்சு. வெளிச்சம் அறக்கட்டளையை கான்டாக்ட் பண்ணி அந்த ஃபுட்டேஜ் அங்க அனுப்பிச்சிட்டாங்க. மந்த்ரா வந்து குரூப்ல போட்டா அப்படின்னும் போது சும்மா கடமைக்குனாவது அடுத்த வீட்டுக்காரங்க திட்டணும் இல்லையா? டேய் ஏன்டா உங்களுக்கு இந்த வேலை, காலத்துக்கு திருந்த மாட்டீங்களாடா, இதெல்லாம் ஒரு பொழப்பாடா. அவங்களும் 1 நம்பரா இருப்பாங்க. ஆனா அவங்க இந்த நேரத்துக்கு ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரி பேசுவாங்க, கத்துவாங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னா இவங்க சாதாவா இருக்கும்போது கேட்டுக்கிறாங்க. இவங்க ஒரு கோட்டர் கட்டிங் போட்ட உடனே இவங்க என்ன பண்ண, டேய் 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 என்ன கேட்கறதுக்கு உனக்கு என்னடா தகுதிக்குது, நீ ஒழுகமாடா இவங்க கேட்கும். அப்ப 2 பேரும் முட்டி மோதும் போது மாலக்க வலிக்கும். இப்ப பாருங்க, தலப்பா கட்டி பிரியாணி எல்லாம் கூட வந்து அந்த முன்னாவை வந்து கேக்குறாங்க. அவங்களும் ஒரு மனுஷன் தானம்மா. நான் கூட நிறைய வீடியோ பேசியிருப்பேன். எதுலையுமே முன்னா முன்னா முன்னான்னு தான் கேட்டிருப்பேன் கண்டி. அவங்கள வாடா போடானோ இல்ல வேற ஏதாச்சும் அந்த மாதிரிலாம் நான் பேசியிருக்க மாட்டேன். ஆனா நிறைய வீடியோஸ் வந்தது, வாய்ஸ் ரெக்கார்டு, அவங்கள வந்து வாடா போடா, தலப்பா கட்டி இருக்கிற, தலப்பா கட்டி பிரியாணி ஓனரு, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள். அப்போ அந்த நேரத்துல அந்த மாலக்க பதவி ஏற்ற கொஞ்ச காலத்துல வந்து அவங்களுக்கு பணமாலையும் பணமழையும் வெல்வெடு கிளாத்தோ, டோலி பஜா, ராஜ மேளங்கள் அதெல்லாம் வச்சு திருநங்கைகள் ஆடல் பாடலோட அவங்கள அழைச்சிட்டு வந்து சிம்மாசனத்துல அமைச்ச காலங்கள் அதெல்லாம் வந்து முன்னா உட்கார்ந்தபடியே ரசிச்சாங்க. இப்போ எங்க பாரு அர்ச்சனைகள் பண்றாங்க, முன்னாக்கு மந்திரங்கள் ஜபிச்சு தலப்பா கட்டி பிரியாணி ஓனரு அப்படி இப்படிலாம் வந்து அர்ச்சனைகள் பண்ணும்போது அவங்க மனசு வலிக்குதான். எனக்கு அசிங்கமா இருக்கு, என்னை இப்படிலாம் கேட்ட இடத்துல நான் எப்படி மறுபடியும் மாலக்குன்னு வந்து நான் உட்காருறது, எனக்கு அவமானமா இருக்கு, புரியுதுங்களா அப்படிலாம் சொல்லி அவங்க இப்பதான் வந்து அசிங்கன்னா என்ன, நம்ம என்னென்ன தவறான செயல்கள்லாம் பண்ணியிருக்கோன்றத இப்ப 4 செவத்துக்குள்ள உட்காந்துட்டு யோசிக்கிறாங்க. அன்னைக்கு மந்த்ரா ஒரு ஆள் தான் கத்துனா, நம்ம போய் அவன் மேல மான நஷ்டீடு வழக்கு கொடுத்தோம், கமிஷனர் ஆபீஸ் ஆண்ட 3000 பேரை ஏத்தணும், அவங்க வீட்டாண்ட போய் ஒரு 200 பேரை விட்டு கூடி கும்மி அடிக்க சொன்னோம், தேரும் திருவிழாவமா இருக்க சொன்னோம், கைய காலை ஒடிக்க சொன்னோம். ஏன்னா ஒரு நபர் தானே, ஒடிச்சு தும்சம் பண்ணுங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த கதையை ஆஃப் பண்ணலாம், அந்த கேஸையே க்ளோஸ் பண்ணலான்ற தைரியம் இருந்துச்சு. இன்னைக்கு மூளைக்கு மூளை, சந்துக்கு சந்து, தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு ஒரு திருநங்கை வந்து கருப்பு கொடி காட்ட ஆரம்பிச்சு. ஓஹோ, இது எல்லாத்தையுமே நம்மளால சமாளிக்க முடியாது, இது எல்லாத்தையுமே நம்மளால பேஸ் பண்ண முடியாதுன்னு முன்னா என்ன பண்ணிட்டாங்க, பின் வாங்கிட்டாங்க. நான் வந்து அதாவது பின் வாங்கிட்டாங்கன்னா எப்படின்னா, நான் நல்லவோ கெட்டவோ, நான் நல்லவோ அதனால நான் வந்து இதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு பின் வாங்கல. அவங்களோட பேச்சு எப்படி இருக்குன்னா, எனக்கு வயசாயிடுச்சு, அதனால என்னால இதெல்லாம் சமாளிக்க முடியல. அப்ப மட்டும் நான் குமரியாண்டியா 4 வருஷத்துக்கு முன்னாடி 16 17 வயசு, சரிங்களா, என்னால வந்து இதெல்லாம் சமாளிக்க முடியல, எனக்கு இந்த மாலுக்கு பதவியே வேண்டாம், நான் வந்து வந்துடுறேன், எனக்கு வந்து யாரு எவங்கலாம் தெரியாதவங்க எல்லாம் கூட என்ன அசிங்கமா பேசினாங்க, மந்த்ரா என்ன பேசினால்னா நான் சொன்னது தப்பு, வீட்டுக்கு போய் கைய கால உடைங்க, அவன் வீட்டாண்ட தேரும் திருவிழாமா இருக்கு, அதெல்லாம் தப்பு, அதனால அவன் என்ன பேசினா நான் அதை ஏத்துக்கிட்டேன். ஆனா யாரு எவங்கன்னு தெரியாதவங்கலாம் கூட என்ன குரூப்ல அவ்வளவு அசிங்கமெல்லாம் பேசும்போது நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். எனக்கு இப்படி ஒரு பதவி வேணுமான்றதே நான் யோசிச்சுட்டேன், எனக்கு இந்த பதவி வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. வந்து இப்ப அவங்க சில செயல்கள்லாம் பண்ணிட்டு இருக்குதா கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து நாயக் சிஸ்டத்தை அவங்க க்ளோஸ் பண்றாங்களோ இல்ல பண்ணலையோ, ஏன்னா வந்து தின்ன ருசி விடுமாமா, சொல்லுங்க, அது கேட்டுன்னு தானே இருக்கும். இப்போ சென்னையில இருக்கக்கூடிய அந்த நாயக்ல யாராவது ஒருத்தவங்க, இந்த 21 நாயக்ல யாராவது ஒருத்தவங்க அடுத்த மாலக்கா உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் ஏதாச்சும்? நீங்க கேட்ட கேள்வி வந்து இதுவும் நான் கேள்விப்பட்டதுதான். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நாயக்கு சிஸ்டம் இருக்கும் போதே இந்த முன்னாக்கு வந்து முன்னாவை அழிச்சிட்டு பேசார் பகுதியை சேர்ந்த வெள்ளை பானு அவங்க வந்து மாலக்கா உட்காரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில வேலைகள்லாம் வெள்ளை பானவும் வெள்ளை பானை சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் நிறைய காய் நகர்த்திட்டு இருக்கிறதா எனக்கு ஒரு நியூஸ். அது உண்மைதானான்னு இறங்கி பார்க்கும்போது உண்மைதான். ஏன்னா சென்னையோட மாலுக்கு, அந்த மாலுக்கு இவ்வளவு அசிங்க அவமானம் ஆகுது,
அந்த வெள்ளை பானு வந்து என்னால தானே இவ்வளவு பிரச்சனை எல்லாம் வந்தது, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. நம்ம மாலுக்கு அசிங்கமாயிட்டு இருக்கு, நம்ம மாலுக்கோட பேர்லாம் கெட்டு போயிட்டு இருக்கு. மத்த மாவட்டத்துல இருக்கவங்க நம்ம மாலுக்கு பார்த்து சிரிக்கிறாங்க, கேவலப்படுத்துறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், இது எப்படி சரி பண்ணணும் அப்படிலாம் அவங்க யோசிக்கல. படட்டும், நல்லா காரி மூஞ்சிக்கிட்டோம், சி அதுவே இந்த மாலக் பதவி வானான்னு ஏஞ்சி ஓட்டோம் பெங்களூருக்கு அப்படின்னும் போது அதுக்கு அர்த்தம் என்ன? முன்னா ஏஞ்சி ஓடிட்டா அதுக்கப்புறம் அந்த இடத்துல நல்ல வாய்ஸ் உள்ளவங்களா பார்த்தா வெள்ளை பானு. அப்ப யார் மாலுக்கு? அதுக்கு என்ன கெப்பாசிட்டி மேம்? அந்த பதவிக்கு வர்றதுக்கு என்ன கெப்பாசிட்டி தேவைப்படுது ஒரு திருநங்கைக்கு? அதாவது மாலக்கா வரதுக்கு என்ன கெப்பாசிட்டி தேவைப்படுதுன்னா, இது இருந்தா போதும். வாய் இருந்தா போதும். அந்த வாய் இருந்த கூட நல்ல கெடாகஜ மாதிரி ஒரு 4 திருநங்கைகள் ஹைட்டும் வெயிட்டுமா அவங்கள பார்த்தா சாரி கட்டினாங்கன்னா சரத்குமார் சார் பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஹைட்டும் வெயிட்டுமா ஒரு 4 பேர் அவங்க பக்கத்துல இப்படி நின்னாங்கன்னா, அதை இந்த இது சொல்லுவாங்கல்லம்மா, பவுன்சர் பவுன்சர் மாதிரி ஒரு 4 திருநங்கைகள் இருந்து போயிருந்தா அவங்க மாலுக்கு. ஏன்னா இவங்க கையை தட்டுவாங்க, டமால் டமால்னு இவங்க கையை அடிக்கும் போது ஆப்போசிட்ல இருந்து யாராவது ஏன் இப்படி எல்லாம் பேசுறியா, கையை அடிக்கிறீங்கன்னு யாரா கேட்டா இந்த பவுன்சர் இங்க இருந்து பாப்பாங்க, அப்படின்னு அப்படி ஆயிடணும். வெள்ளை பானு தான் அடுத்த மாலக் ஆகிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அந்த முயற்சிகள் வந்து எந்த விதத்துல எடுக்கிறாங்க அப்படின்றது குறித்து உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்ததா மேம்? அதாவதுமா வெள்ளை பானு தான் அடுத்த மாலக்கா ஆகிறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. எதன் அடிப்படையில சொல்றாங்க மேம்? ஏன்னா எந்த ஒரு காரணமுமே இல்லாம ஒரு விஷயம் கசியாதுல்ல. ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதன் அடிப்படையில தான் சொல்லுவாங்க. அப்படி என்ன விஷயத்தின் அடிப்படையில சொல்றாங்க? அதாவதுமா 4 திருநங்கைகள் ஒண்ணு சேர்ந்தா அந்த குடிநாசம் வெள்ளைபானு வீட்டுல. அப்ப இந்த வெள்ளைபானு வந்து அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய சேலநாத்திங்க கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது 1000 பேர் இருந்தாலும் நமக்கு லெஃப்ட்ன்னு ரைட்டுன்னு ஒரு 2 பேர் இருப்பாங்க. அந்த லெஃப்ட் ரைட்லயே வந்துட்டு அதுல ஏதாவது ஒருத்தங்களும் ஸ்ட்ராங்கா வச்சிருப்பாங்க. அவங்களாண்ட வந்து இவங்க ஷேர் பண்ணியிருக்கலாம். அவங்க மூலியமா ஏதோ குடி போதையில அப்படியே கசைஞ்சு அப்படியே மக்கள் மத்தியில வந்திருக்கலாம். அது திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கதையுமே வந்து லைஃப் லாங்கா மறைச்சிலாம் வைக்க முடியாது. அது என்னைக்கா இருந்தாலுமே ஹை ரிஸ்க். இன்னைக்கு ஒன்னா அந்த விஷயத்த நீங்க தப்பிச்சிடலாம், ஆனா ஒரு நாள்ல ஒரு நாளைக்கு அந்த கதைகள்லாம் வரும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெள்ளை பான்லாம் வந்து ஒரு திருநங்கையை வந்து கிருஷ்ணால ஊத்திலாம் கொளுத்துனாங்க. கொளுத்தி அந்த வீடெல்லாம் கூட எரிஞ்சுது. அதெல்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. 2010, 12 வந்து பெரும் பிரச்சனைகள்லாம் இதெல்லாம் வந்துச்சு. அப்போ இத பத்தி திருநங்கைகள் மத்தியில யாரும் பேசப்படல. இது அப்படியே மூடி மறைச்சு அது ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க இந்த வெள்ளை பானு. ஆனா இப்ப அவங்க கெட்ட நேரமோ என்னன்னு தெரியல, இப்ப எல்லாருமே பேசப்படுது, ஊடகங்கள் மூலியமாவும் பேசப்படுது. வெள்ளை பானு இவ்வளவு மோசமானவளா, ஒரு உயிரோடு ஒரு மனுஷனை வந்து எல்லாம் கொளுத்திலாம் இருக்காங்களே, இதெல்லாம் அப்போ அவங்க மேலாம் வழக்குகள் போட்டு அவங்கெல்லாம் ஜெயிலு கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தவங்க தான். யாருமே வந்து நான் எப்படி ஜெயிலு கோர்ட்டு இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாதுன்னுலாம் அவங்க சொல்ல முடியாது. எல்லாத்துலயும் போய் ஜட்ஜ் ஐயா முன்னாடி கை கட்டி பதில் சொன்னவங்க தான் இந்த வெள்ளை பானுலாம். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அவங்க செயலாங்க கிட்ட செயலாம் அவங்க பொண்ணு பேத்திங்க கிட்ட எதுனா ஒளறி இருப்பாங்க. அதை அப்படியே கசைஞ்சு அப்படியே மக்கள் மத்தியில வந்துடுச்சு, வந்து இப்ப நிக்குது. இப்போ இந்த விஷயத்த யார்கிட்ட சொன்னா அது ஊடகம் மூலியமா வெளியே வரும்? இல்ல மேம், இப்போ 2010ல வந்து இது போன்ற சம்பவங்கள்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றீங்க. தற்போதும் அவங்க வந்து இது போன்ற சில குற்ற செயல்கள் ஈடுபட்டிருக்காங்களா, இல்ல இப்பயா திருந்திருக்காங்களா மேம்? அதாவதுமா குற்ற செயல்கள் அப்ப வந்து எரிச்ச செயல், இப்போ பறிச்ச செயல். 2 கைக்கு வேலை கொடுத்து பறிக்கிற செயல் நிறைய பாருங்க. நிறைய திருநங்கைகள் வந்து திருடுறாங்க, கொள்ளடிக்கிறாங்க, வழிப்பறி பண்றாங்க, மொபைல் திருடுறாங்க, செயின் இறக்குறாங்க, இருட்டான பகுதியில நின்றுட்டு போற வரணும் லைட் அடிச்சு கூப்பிட்டு எல்லாம் கொடுக்குறாங்கன்னா இதெல்லாம் இந்த வெள்ளை பானு சம்பந்தப்பட்டவங்க தான். இல்ல மேம், இப்போ ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து ஒரு அந்த நாயக் பதவியை வாங்கக்கூடியவங்களுக்கு இது போன்ற வழிப்பறி சம்பவங்கள்ல ஈடுபட வேண்டிய, அவங்களுடைய திருநங்கைகளை அனுப்பி ஈடுபட வேண்டிய அந்த கட்டாயம் எதற்காக வருது அப்படின்னு? அதாவதுமா இப்போ நம்மள சென்னையில பிறந்திருக்குமா, நம்மள என்ன யோசிப்போம், ஏதோ 10 ரூபா கிடைக்குதா, இருக்கிறதுக்கு ஒரு இடம், 3 வேளை சாப்பாடு, நல்ல நல்ல கறி மீன், நல்ல சாப்பாடு, நல்ல படுக்க ஒரு இடம், கட்டிக்கு 4 துணிமணி, எங்கன்னா போக வர ஒரு 4 நகை நட்டு போட்டுன்னு போனா போதும். இதை நம்மளா யோசிப்போம். ஏன்னா நம்ம பூர்வீகமே சென்னை, சென்னையிலேயே பிறந்து வாழ்ந்ததுனால நம்மளோட இது இப்படிதான் இருக்கும். ஆனா இவங்க வந்து சேலத்துக்காரங்க, புரியுதுங்களா? இவங்க என்ன பண்றது, சென்னையில சம்பாரிச்சு சென்னையில மூட்டை கட்டி நல்லா ஒரு கோணி பைக்கு 2 கோணி பையா போட்டு என்ன எங்கேயும் கொட்டிடக்கூடாது பாருங்க, நல்லா ஸ்ட்ராங்கா மூட்டை கட்டி சேலத்துல எடுத்துன்னு போய் சேர்க்குது. இல்ல அப்போ சேலத்துல இருக்கக்கூடிய திருநங்கைகள் அவமதிக்கிற மாதிரி இருக்காதா மேம் அது? எதுமா?
ஓ, சேலம் திருநங்கை அவங்க சென்னையில பிறந்த திருநங்கை இது போன்று செய்ய மாட்டாங்க, சேலத்துல பிறந்தவங்க அப்படின்னு சொல்றது சேலத்துல இருக்க இல்ல திருநங்கை. நான் சொன்ன அர்த்தம் வேற, நீங்க கேட்ட அர்த்தம் வேற. சேலத்துல இருக்கிற திருநங்கைகள்லாம் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் சொல்லல. இவங்க சென்னை வாசியில சேலத்துல இருக்கிறதுனால சென்னையில இருந்து பணம் சம்பாரிச்சு சேலத்துல போய் செட்டில் ஆகுறது. எல்லாருக்கும் இந்த குணம் இருக்குமானா இருக்காது, இவங்களுக்கு இருக்கு. அதுக்காக நான் சேலத்துல இருக்கக்கூடிய மொத்த திருநங்கைகளை தவறா சொல்லமா, வெள்ளை பானு மட்டுமே தான் சொல்றேன். இவங்க சென்னையில சம்பாரிச்சு சேலத்துல செட்டில் ஆகுறது. சேலத்துல பாத்தீங்கன்னா ஏக்கர் கணக்குல இடம் வாங்கி விட்டு இருக்குது, வீடு 2 மாடி 3 மாடி வீடு கட்டு. இதுல எங்க இருந்து வந்துச்சு? சேலத்துல பிழைக்க முடியாம வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாம தான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்த இந்த ஒரு 10-15 வருஷத்துல நீ சேலத்துல 3 அடுக்கு வீடு கட்டுற, ஏக்கர் கணக்குல நிலநீர்லாம் எப்படி வந்துச்சு? எவ்வளவு வேலை பார்த்திருப்ப. இப்ப சென்னையில இருக்கிறவங்க போயிட்டு ஒரு ரோட்ல நின்னு யாரோ கையில ஒரு 100 ரூபாய் திருட்டா மாட்டிக்கினாங்க, அண்ணன் தம்பி கிட்ட அசிங்கம், சித்தப்பன் பெரியப்பன் கிட்ட அசிங்கம்னு யோசிப்பாங்க. உனக்கு அந்த யோசனை எல்லாம் தேவையே கிடையாது. நீ இங்க போட்டியா அங்க போய் ஒளிஞ்சுக்க வேண்டியதுதான். இது வெள்ளைப்பானு இப்போ போடுறாங்கன்னு சொல்லல, அவங்க சம்பந்தப்பட்டவங்கள சொல்றேன். புரியுதுங்களா? அதை நீ ஏதோ ஒரு கமிஷன் வாங்கிக்க வேண்டியதுதான். புரியுதுங்களா? அதாவது இவங்கள பத்தி இவ்வளோ கேவலமா நீங்க சொல்றீங்களேன்னு கேட்டா சொல்வேன். இதுக்கு மேலேயும் கூட சொல்வேன். சரிங்களா? இவங்கள வெள்ளை பானுலாம் நல்லவங்கன்னு சொல்றதுக்கு தகுதியானவங்க அவங்க கிடையாது. அதனால இதுக்கு மேல கூட நான் சொல்வேன். இல்ல, அப்படி இருக்க ஒருத்தவங்க அந்த தலைவிகளுக்கெல்லாம் தலைவியா ஆகும்பொழுது திருநங்கை சமூகத்துல இருந்து அதற்கான எதிர்ப்பு வராதா? எப்படி ஆதரிப்பாங்க மேம்? இனிமேல் வரும். இனிமேலு இந்த நாயக்கு சிஸ்டமே இருக்க கூடாதுன்னு இப்போ சென்னை மக்கள் எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. நாயக்குகளே தேவை கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? 1.25 ரூபா ரீத்து, 1.25 ரூபா மடி, அதுல வாழ்ந்துட்டு போயிடலாம். எதுக்கு இந்த நாயக்கு குரூப்புங்கள்ல போய்க்கின்னு நம்ம தலைவலி? வாரத்துக்கு ஒரு அமக்குலமா அந்த குரூப் எல்லாம் காதுல வச்சே கேட்க முடியல. அந்த மாதிரி இந்த மார்கழி மாசத்துல வெடிகாலம் 3 மணி 4 மணிக்கெல்லாம் அங்கங்க ஒரு புனல் ஸ்பீக்கர் வச்சுட்டு ஒரு பாட்டுங்கெல்லாம் போட்டு விடுவாங்க தெரியுங்களா? சாமி பாட்டுங்கெல்லாம் கோவிலுங்க வாசல்ல அந்த மாரிக்குது. ஒரு வாரத்துக்கு 2 சண்டை ஆகுது, அதுவும் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போகுது. இது அனைத்துமே பாத்தீங்கன்னா இந்த நாயக்கு சிஸ்டம் உருவானதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி இல்ல, அதுக்கு முன்னாடி பிரச்சனை இருந்தது. அதாவது ஒரு வீட்டுல இருந்து ஒரு வீட்டுக்கு ஒரு திருநங்கை போயிட்டாக்கா போய் பேசி கூப்பிடுறதுலாம் அப்ப கிடையாது. ஏன்னா அப்போ அந்த அளவுக்கு இதுவா கிடையாது. என் வீட்டுல இருந்து உங்க வீட்டுக்கு ஒரு திருநங்கை வந்துட்டா இவங்க நேர்ல போயிட்டு கேட்பாங்க, என் வீட்டு திருநங்கை உங்ககிட்ட வந்துச்சு, அதை அமுச்சு விடு கிம்ச்சு விடுவாங்க. அந்த திருநங்கை எனக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை, நான் இங்கதான் இருப்பேன்னாக்கா இவங்க உடனே அவங்கள சண்டை போடுது, அவங்க இவங்க சண்டை போடுது, 2 பேரும் அடிச்சுப்பாங்க, முடி பிடிச்சி அடிச்சுப்பாங்க, அப்புறம் அப்படியே பிரிஞ்சிடுவாங்க. அப்புறம் அப்படியே ஒரு 2 நாள்ல சமாதானம் ஆயிடுவாங்க. அந்த திருநங்கை போகணும்னா போயிடும், இல்லை இங்கதான் இருப்பேன்னா ஒன்னு அவங்க வீட்டுக்கு கொடுக்கணும், இல்லை இவங்க வீட்டுக்கு கொடுக்கணும். 2 பேர்ல யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்தாதான் இது ஒரு முடிவு. விட்டு கொடுத்து சமாதானம் ஆயிடும். சரி போ, என்ன வானான்னு போனவே, இனிமே எனக்கு தேவையில்லை, நீயே நல்லா இருன்னு விட்டு இவங்க போயிடுவாங்க. இல்ல அந்த திருநங்கையே நான் ஏதோ அவசரப்பட்டு நான் வந்துட்டேன், வாழ்வோ சாவன்னு எங்க அம்மா கூட இருந்து பாத்தீங்கன்னா அது வந்துடும், அவங்க விட்டு கொடுத்துருவாங்க. இதுதானே நடந்துச்சு. இப்ப இந்த நாயகி சிஸ்டம்ல விட்டு கொடுக்கறது எங்க இருக்குது? விட்டு கொடுத்தவர் வெட்டுப்படுவார், அவ்வளவுதான். விட்டு கொடுக்குறவங்க கோழை. அப்ப இவனை எது வேணாலும் பண்ணலாம். இவங்களுக்கு மாறுமா? விட்டு அதாவது கெட்டு போவதில்லை, வெட்டுப்படுவார், போய் சேர்ந்துருவாங்க ஒரேடியா, அவ்வளவுதான். இதாவது விட்டு கொடுத்தவங்க கோழை. இவங்களை நம்ம எது வேணாலும் பண்ணலாம். இவனுக்கு போகும்போது கூப்பிட்டு 6 அடி அச்சோம்னா என்ன அசில நீ நல்லா ரெண்டு போயிடுவாங்க. இவங்க டாட்டா அப்படி இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி தான் இவங்க கொண்டுட்டு போறாங்க. இப்ப இதை சென்னையில இருக்க மக்கள் திருநங்கைகள் எல்லாரும் என்ன பண்றாங்க, இனி நமக்கு இது வேண்டாம், நம்ம பழைய மாதிரியே நம்ம உறவுகளோடய வாழ்ந்துக்கலான்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. சரிங்களா? இந்த முடிவுக்கு வந்தவங்க வரும் காலத்துல இதை எப்படி கொண்டு வர போறாங்க, இது எப்படி செயல்படுத்த போறாங்கன்றதுதான் கேள்விக்குறியாவே இருக்கு. திருநங்கை சமூகத்துல நிலவக்கூடிய பல விஷயங்கள் குறித்து உங்களுடைய நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றி மேம். அதாவது நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ பேசப்பட்டோம் மந்த்ராவின் பார்வையில. ஸோ அடுத்த காணொலியில பாத்தீங்கன்னா நம்ம இப்போ சமீபத்துல சென்னையில ஒரு திருநங்கை வெட்டு காயம் அடைஞ்சு ரொம்ப உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலையில எல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஒரு ஆடியோ ஒன்று அடுத்த காணொலியில நம்ம வெளியிட போறோம். நேயர்கள் அனைவருமே காத்திருங்க. அது கொஞ்சம் பயங்கரமான ஒரு ஆடியோ தான் நம்ம வெளியிட போறோம். அடுத்த காணொலியில நம்ம எல்லாருமே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.